மின்னஞ்சலில் ஓர் அரிய தகவல் வந்திருந்தது. ஒருவன் கனவில் அவன் சொர்க்கத்திற்குச் செல்வதைப் போலவும் அங்கு அவனை ஒரு தேவதை சுற்றி காண்பிப்பதைப் போலவும் கண்டான். முதலில் மிகப்பெரிய அரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அங்கு நிறைய தேவதைகள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தன. இது தபால் பிரிவு. இங்கு மக்கள் அனுப்புகிற அத்தனை மகஜர்களும் கோரிக்கைகளும் வழிபாட்டின் போது வைக்கின்ற விண்ணப்பங்களும் பதிவு செய்யப்படுகின்றன என்றது தேவதை. அங்கே கட்டுக்கட்டாக கடவுளுக்கு அனுப்பப்பட்ட கோரிக்கை மனுக்கள் பிரித்து பகுக்கப்பட்டு பதிவு செய்யப்படுவதால் அந்த பகுதி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து அடுத்த பிரிவுக்கு சென்றனர். இது கட்டுக்கட்டி அனுப்பப்படுகிற இடம். இங்கு மக்கள் கேட்ட கோரிக்கைகளுக்கான வாழ்த்துகளும் நிவாரணங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கு அவை பட்டுவாடா செய்யப்படுகின்றன என்றது தேவதை. அந்த பகுதியும் மிகவும் பரபரப்பாகவே இயங்கிக் கொண்டிருந்தது. அடுத்ததாக அவர்கள் அந்த தளத்தை விட்டு வெளியே வரும்போது அவன் கண்ணில் ஒரு சின்ன அறை பார்வையில் பட்டது. அங்கு ஒரே ஒரு தேவதை மட்டுமே அமர்ந்து கொண்டு எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்தது. இது ஒப்புதல் அளிக்கப்படுவதை பதிவு செய்யும் இடம் என்றது தேவதை. உடனே அவன், ஆனால் எதுவுமே இல்லாமல் எந்த காகிதமும் இன்றி இவ்விடம் தூங்கி வழிகிறதே என்றான். அந்த தேவதை, என்ன செய்வது, தாங்கள் கேட்ட கோரிக்கை நிறைவேறியதும் ஒரு சிலரே ஒப்புதலோ நன்றியோ தெரிவிக்கிறார்கள் என்று பதில் சொன்னது. கடவுளுக்கு எப்படி ஒப்புதல் அளிப்பது? மிகவும் எளிது. இறைவா நன்றி என்று சொன்னால் போதும். இந்த இனிய உருவகக் கதை நம் உலகத்திற்கும் பொருந்தும். நாம் கோரிக்கை நிறைவேறியவுடனேயே அடுத்த கோரிக்கையை வைக்க தயாராகி விடுகிறோம். எனவே ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கிற நினைப்பு துளியும் நமக்கு வருவதில்லை. பல நேரங்களில் ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்று ஒருவரை அணுகுபவர்கள் அது நடந்து முடிந்தால் நடந்ததா இல்லையா என்கிற தகவலை சென்று தெரிவிப்பது கூட இல்லை. அதற்காக சிரமப்பட்டவருக்கு அது என்ன ஆனது என்பதே தெரியாமல் போய்விடும். வைத்த கோரிக்கை நிறைவேறினால் அதை மலர்ந்த முகத்துடன் சென்று தெரிவித்தால் செய்தவருக்கு, அதற்காக பலரிடம் தொடர்பு கொண்டு பேசியவருக்கு ஏற்படும் திருப்தி அலாதியானது. ஆனால் அது பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. காரியம் ஆனால் சரி, அதற்கு பிறகு காரியமிருந்தால் பார்த்து கொள்ளலாம் என்கிற மனப்பான்மை பலருக்கு உண்டு. அடுத்தவர்கள் நன்றி சொல்லவில்லை என்று கவலைப்படுகிற நாம் மற்றவர்களுடைய உதவிக்கு ஒழுங்கான அங்கீகாரம் கொடுத்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். நாம் அங்கீகாரம் அளிக்கும்போது கோரிக்கை வைக்காமலேயே நம் தேவைகள் இருத்தலால் நிறைவேற்றப்படும் என்பதே உண்மை.